ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள். தியான வசனம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 2:12. என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே எலியாவின் மூலமாக நாம் அநேக சத்தியங்களை கற்றுவர ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். தேவனுடைய சமூகத்திலே நின்றவன், தேவனுக்கு முற்றுமுடிய பயந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவன், கர்த்தருடைய ஊழியத்தை கடைசி வரை ஜாக்கிரதையாக செய்தவன், ஜெபத்திலே கருத்தாய் கரிசனையோடு ஜெபித்தவன் என்றெல்லாம் நாம் தியானித்தோம். அது மாத்திரமல்ல, ஒரு தகப்பனுடைய இருதயம் அவனுக்கு இருந்தது என்பதாக நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து இந்த நாளிலே நாம் நிறைவாக பார்க்கின்ற பொழுது, எலியா இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதைத்தான் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று சொல்லி எலியாவை குறித்து சொல்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எலியா எடுத்துக்கொள்ளப்படுகையில் எலிசா அவனை குறித்து புலம்பினான். இது எலியா கர்த்தருக்கடுத்த காரியங்களில் வைராக்கியம் உள்ளவனாய், அவன் தேவனுக்காக தைரியமாய் இருந்தவனாக, ஒரு யுத்த வீரனைப் போல தைரியமாய் காணப்பட்டதை காண்பிக்கிறது என்று சொல்லி நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இங்கே சொல்லுகிறார், இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவர். இஸ்ரவேலுக்கு ரதமாக யுத்த களத்திலே தைரியத்தோடு செல்லுகின்ற ஒரு ரதம். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரிதான், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரிதான், அது மேடாக இருக்கலாம், பள்ளமாக இருக்கலாம், தண்ணீராக இருக்கலாம், எல்லாவற்றையும் அந்த ரதம் தாண்டி சென்று கொண்டே இருக்கிறது. காரணம், அதில் பூட்டப்பட்டிருக்கின்றதானே அந்த குதிரை இழுத்துச் செல்லுகிறது. அந்த ரதத்தை இழுத்துச் செல்கிறவர் யார்? அதில் இருக்கக்கூடிய அந்த குதிரை தலைவராக, இல்லையென்றால் குதிரை வீரராக இருக்கக்கூடியவர் இழுத்துச் செல்கிறார். இதைத்தான் இங்கே ஒப்பிட்டு சொல்கிறார் எலியாவை குறித்து. ஆம், எலியா கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் எவ்வளவு வைராக்கியம் உள்ளவராய் ஒரு யுத்த வீரனைப் போல செயல்பட்டார் என்பதைத்தான் இங்கே நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. அது மாத்திரமல்ல, அந்த குதிரையானது யுத்தத்தை கண்டு கலங்காமல், பட்டயத்துக்கு பின்வாங்காமல் இருந்து பயப்படுகிறதை அது என்ன செய்யாது, லட்சியம் பண்ணவே செய்யாது, அலட்சியப்படுத்திவிடும். அங்கே மின்னுகிற வாள்களின் சத்தமாக இருக்கலாம், அதனுடைய மின்னல்களாக இருக்கலாம், இறைச்சல்களாக இருக்கலாம், சண்டையிடுகிற சத்தங்களாக இருக்கலாம், யாதொன்றும் இந்த குதிரையை ஒன்றும் செய்ய முடியாது. ஆம், இதைத்தான் யோபு 39ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே சொல்லுகிறார். அது கலங்காமலும் பட்டயத்துக்கு பின்வாங்காமலும் இருந்து பயப்படுதலை அலட்சியம் பண்ணும் என்பதாக கூறப்பட்டுள்ளது. ஒரு போர்க்குதிரை கொப்பான தைரியமுடையவராக எலியா தேவனாய கர்த்தருக்காக வைராக்கியத்துடன் கிரியை செய்தார் என்பதை இது வெளிப்படுத்துகிறது. இஸ்ரவேலருடைய பின்மாற்றத்து நிமித்தம் அவர்கள் மேல் வரப்போகும் நியாய தீர்ப்பை குறித்து அவன் ஆகாப் ராஜாவிடம் தைரியமாக கூறினான் என்று நாம் ஏற்கனவே தியானித்தோம். ஆகாப் எலியாவை பார்த்து சொல்லுகின்றான், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்று சொன்ன பொழுது 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். இங்கே எலியாவினுடைய பதில் என்ன? ஆகாப் தன்னுடைய தேசத்தின் ராஜாவாக இருந்த போதிலும் எலியா அவனுக்கு சொன்ன பதில், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல. கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள் என்பதாக 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, யாதொருவன் மெய்யான தெய்வத்தை விட்டு அவன் வேறு தெய்வங்களுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறானோ அப்பொழுது அவன் கலங்க பண்ணுகிறவனாக இருக்கிறான். இங்கே ஆகாப் ராஜா எவ்வளியோ அவ்வளிதான் மக்களும் இருப்பார்கள். ராஜா ஆண்டவராகி கர்த்தரை அவன் முழுமையாய் தேடி இருப்பான் என்றால்
அவன் இஸ்ரவேல் ஜனங்களை கலங்க பண்ணுகிறவனாக அல்ல, கலக்கத்தை நீக்கி களிப்படைய செய்கிறவனாக அவன் இருந்திருக்க முடியும். இந்த தேவ பிள்ளையை நீயும் நானும், ஆண்டவரை அறிந்து கொண்டிருக்கிற நாம், விடுவிக்கப்பட்டிருக்கிற நாம், வேறு பிரிக்கப்பட்டிருக்கிற நாம், எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மக்களை கலங்க பண்ணத்தக்கதான விதத்தில் நாம் மெய்யான தெய்வத்தை விட்டுவிட்டு தருமாறான பாதைகளுக்குள்ளாக நாம் சென்றுவிடக்கூடாது என்பதை ஆண்டவர் இதன் மூலமாக எச்சரிக்கிறார். சாலமோன் ஞானவான் தான், தேவனுடைய ஆலயத்தை கட்டினவன் தான். ஆலயத்தை கட்டுவதற்கு அவன் மிகுந்த ஞானத்தோடு செயல்பட்டவன் தான். ஆனால் இங்கே ஆண்டவருக்கு விரோதமான செயல்களையும் ஆண்டவருக்கு விரோதமான வழிபாடுகளுக்கும் அவன் இடம் கொடுத்தான் என்பதை எண்ணி பார்க்கின்ற பொழுது மக்களை கலங்கடித்தவனாக இருந்தான். இங்கே எலியா ஆகாபை பார்த்து சொல்கிறான், நீ மெய்யான தெய்வத்தை விட்டு மக்களை திசை திருப்பி விட்டாய், ஆகையினாலே நீதான் கலங்க பண்ணுகிறவன் என்பதாக அங்கே சொன்னார். 2ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12 வசனத்தை பார்க்கின்ற பொழுது, அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்பதை அங்கே நாம் பார்க்கின்றோம். இது ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நிகழ்ச்சியை போல் இருக்கிறது. அவன் மரணத்தை அனுபவிக்கவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிசயமான முறையில் எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி, எலியா தீர்க்கதரிசியின் கிரியைகள், அவனுடைய ஆவி, அவனுடைய ஊழியம் ஆகியவற்றை தேவன் அங்கீகரித்திருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக உள்ளது. தன்னுடைய ஊழிய காலம் முழுவதும் எலியா தேவனுடைய வார்த்தையோடு முற்றிலுமாக ஐக்கியப்பட்டிருந்தான். தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி மட்டும் அவன் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி வாழ்ந்தான். விக்கிரக ஆராதனையை எதிர்த்து நின்றான். விசுவாசத்தை மறுதலிக்கக்கூடிய மக்களின் பாவங்களை எதிர்த்து கண்டித்தான். இஸ்ரவேலில் மீதியாக இருந்த உண்மையான விசுவாசிகளை ஊக்குவிக்கிறவனாய் காணப்பட்டான். இப்படிப்பட்ட தேவ ஊழியனுக்கு ஒரு வெற்றி பிரவேசம்தான் இந்த பரலோக என்ட்ரி என்று சொல்லலாம். பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். எலியா, ஏனோக்கு என்பவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட விதம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட போவதற்கு ஒப்பாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் நம்முடைய அழைப்பிலே எவ்விதமாய் இருக்கிறோம்? கடைசி மட்டும் நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய அழைப்பு, ஆண்டவருக்காக வாழுகின்ற வாழ்க்கை, ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற ஜீவியம் கடைசி வரை என் தேவனுக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா? அவர் என்னை அங்கீகரித்து, வா என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவனே என்று சொல்லி என்னை அழைப்பதற்கு தகுதியுள்ளவனாக நீங்களும் நானும் காணப்படுகிறோமா? பிரியமானவர்களே, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மற்றவர்களோடு இல்லை என்றால் மற்றவர்களை பிரியப்படுத்தி வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல, தேவனை பிரியப்படுத்தி வாழ வேண்டும் என்ற மனநிலையோடு கூட நம்மை ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வோம். இங்கே எலியாவினிடத்தில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. உலகத்தோடு ஒத்துப்போக வேண்டும், ராஜாவினுடைய கட்டளை கீழ்ப்படிய வேண்டும், தேவ கட்டளையை மீறுகின்ற எந்த கட்டளையாக இருந்தாலும் அதற்கு நான் செவி கொடுக்க மாட்டேன் என்பது அவனுடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொண்ட ஒரு பெரிய காரியம். எனவே தான் பயப்படாமல் ஆகாபை பார்த்து சொல்லுகிறார், நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதாக அங்கே எதிர்த்து முகத்திற்கு முகமாக சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அதைத் தொடர்ந்து ஆகாபின் மீதும் அவன் சந்ததியின் மீதும் அவன் மனைவியாகிய யேசபேலின் மீதும் ஒரு நியாய தீர்ப்பை குறித்து தைரியமாக எடுத்து சொன்னான். அவனுக்குள் இருந்த பக்தி வைராக்கியமே இப்படிப்பட்ட தைரியத்தை அவனுக்கு தந்தது. தைரியவனாக கடைசி வரை தன்னுடைய தேவனுக்கு தைரியத்தோடு பணிவிடை செய்த ஒரு உத்தம தாசனை நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தரை விட்டு பின்வாங்கியிருந்த இஸ்ரவேலர் முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று கூறத்தக்கதாக கர்த்தரிடத்திலிருந்து அவன் அக்கினியை இறங்க பண்ணினதையும் பாகாலின் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டதையும் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் அல்லவா? சேனைகளின் கர்த்தருக்காக மிக அதிக வைராக்கியமுள்ளவனாய், ஜெபத்தில் போராடுகிறவனாக, முற்றுமுடிய ஊழியத்தில் உண்மையுள்ளவனாயிருந்த இந்த தேவ மனிதனாகிய எலியா பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகையில் தேவன் அக்கினி ரதங்களையும் அக்கினி குதிரைகளையும் அனுப்பினார் என்பது எவ்வளவு மகிமையான ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். 11ஆம் வசனம் சொல்லுகிறது, சுழல் காற்றில் அவன் ஏறிப்போனான் என்று சொல்லி.
எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறிப்போனான். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது என்பதாக நாகும் தீர்க்கதரிசி 1 அதிகாரம் 3வது வசனத்திலே கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று கூறி தன்னுடைய ஊழியத்தை துவக்கிய தேவ மனிதனாகிய எலியா தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் சுழல் காற்றின் வழியாகிய கர்த்தருடைய வழியிலே உத்தமமாய் அவரை பின்பற்றினபடியால் அந்த சுழல் காற்றிலே அவன் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அப்போஸ்தலர் 14:22 சொல்லுகிறது, நாம் உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதாக. தேவனுடைய ராஜ்யத்திற்காக நாம் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் நாம் காண்பிப்பதின் மூலமாக நாம் அவருடைய ராஜ்யத்திற்கு பாத்திரவான்கள் என்று எண்ணப்படுவது வெகு நிச்சயம். தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற நாம் ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாகவும் தேவனுக்கு பிரியமானவர்களாகவும் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, எலியாவைப் போல தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்களாக, ஜெப வீரர்களாக, எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஊழியத்தை முற்றுமுடிய ஜாக்கிரதையாய் நிறைவேற்றி ஒரு தகப்பனின் ஆவி உள்ளவர்களாக, கர்த்தருக்காக வைராக்கியமாய் செயல்படுவர்களாக இருக்க நம்மை அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போமா? எங்கள் அன்பின் தகப்பனே, நீர் கற்றுக் கொடுத்த சத்தியங்களுக்காய் நன்றி ராஜா. கற்றவற்றிலே நாங்கள் நிலைத்திருக்கத்தக்கதாகவும் தேவரீர் நினையாத நாளிகையில் வெளிப்படும் போது உமோடு கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்த நிலையில் இருக்கத்தக்கதாக எல்லா சூழ்நிலைகளிலேயும் வெற்றி சிறந்தவர்களாக வெற்றி வேந்தராகி உம்மை பின்பற்றி செல்ல எங்களை கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.